வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான அரசியல் பார்வை அப்படின்றதுல நம்ம ஒரு படத்தை பற்றி விமர்சனப்படுத்தலாம்னு இருக்கோம். பைசன் அப்படின்ற திரைப்படம் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கு. இது ரொம்ப ரீச்சாக போயிட்டுருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 களமாக நம்ம பேசலான் இருக்கோம். ஒரு களம் எல்லா படத்திலும் இருக்கிற மாதிரியான காதல் அப்படின்ற ஒரு இது மனிதனின் அடிப்படையான ஒரு விஷயம். அதனால எல்லா படத்துலையும் இந்த காதல் அப்படின்றத தொடாமல் போயிருக்க முடியாது. மோஸ்ட்லி 90% இந்த காதல் அப்படின்ற பார்ட் எல்லா படத்துலையும் வந்துடும். அதுக்கப்புறம் விளையாட்டு, கபடி விளையாட்டு. இதில் நம்ம முதல்ல விளையாட்டை பார்த்தோம். விளையாட்டில் இருக்கிற அரசியல் எப்படி இருக்குது, நுட்பம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் காதலை பற்றி பார்ப்போம். இப்போ முதல்ல விளையாட்டை பொறுத்த வரைக்கும் விளையாட்டில் நிறைய பாகுபாடு இருக்குது. விளையாட்டுலையும் பாகுபாடு இருக்குது. விளையாடு இப்போ கிரிக்கெட்டு, கபடி அப்படின்னா கிரிக்கெட்டில் ஒரு ரேஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு குறிப்பிட்ட சாதியினர், ஒரு குறிப்பிட்ட வர்க்க பிரிவினர் அந்த இதை கையில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி கபடி அப்படின்றது அதுவும் ஒரு வர்க்க பிரிவினர் ஒரு சாதிய பின்னணியில் இருக்க கையாள முடியுது. அதை நம்ம தெளிவாக பார்க்கவும் முடியுது. ஏன் இந்த பிரிவினை அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரிவினை அப்படின்றது ஒரு இயற்கையாகவே 2 விளையாட்டுகளுக்கு முடியான வேறுபாடு நம்ம பார்க்க முடியுது. என்ன மாதிரியான வேறுபாடுனா, இது ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ற இதா இருக்கு. அப்போ கபடின்றது ஒரு முழுக்க பெரிய ரிஸ்க் எடுத்து அதை உடல் இதை செலவு பண்ணி விளையாடும் விளையாட்டா இருக்கு. ஆனா புரிதல் அப்படின்றதும் இதுன்றதும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதே கிரிக்கெட் அப்படின்றது அவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுத்து இது பண்ணணும், உடல் உழைப்பு அவ்வளோ செலுத்தணும் அப்படின்னு இல்லை. ஒரு நார்மலா இருந்தா போதும். கபடியை கம்பேர் பண்றப்ப அதிகமா தேவையில்லை. அப்போ ஒரு வர்க்கத்தினர் கிரிக்கெட், இப்போ நம்ம வீட்லயே நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம்னா கூட இது பண்ணிடுவாங்க. கபடி விளையாட போறோம்னா விடவே மாட்டாங்க. சண்டை வந்துடும் அது இதுன்னு. அதுல அவ்வளோ மூர்க்கம் வெளியிடுறத நம்ம பார்க்க முடியுது. ஆனாலும் அது நம்ம மனிதனுக்கு தேவையான ஒரு விளையாட்டாகவும் இருக்கு. நான் என்னோட சூழல்லையும் எங்க வீட்லயும் ஒரு கபடி விளையாட போனா அதுக்கான தகுதி இழக்கிற அப்படின்ற மாதிரியான மனநிலை இருக்கு. அதே மாதிரி நம்ம பொருளாதார ரீதியா எடுத்துக்கிட்டோம்னா கிரிக்கெட்டோட பொருளாதாரம் உயர்வாகவே இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். கபடியோட பொருளாதாரம், இப்போ ஒரு லீக் நடக்குதுன்னா கிரிக்கெட் லீக் அதிகமாக பார்க்கப்படுது, அதிகமான பேரால் பார்க்கப்படுது, அதிகமான இதை நுகரப்படுது. இதே கபடிக்கு அந்த அளவுக்கு இல்லை. அது பார்த்தா கபடி தான் தமிழக விளையாட்டா இருந்தாலுமே அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. சரி, நம்ம விளையாட்டே பேசிட்டு போர் அடிக்க வேணா, நம்ம காதல் பக்கம் போயிடலாம். காதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அரசியல். இந்த அரசியலை யாரு காதலிக்கணும்னு தீர்மானிக்கிறது மீடியா கையிலையும் ஒரு சிலர் கையிலையும் இருக்கிறதுனால இது மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போகப்படுது. எடுத்துக்காட்டா ஒரு இவர் தான் காதலிக்கணும், இந்த இதுக்கான தகுதி இவருக்கு தான் இருக்கும், இந்த ஜாதியினர் தான் இந்த ஜாதியினரை கல்யாணம் பண்ணணும், இந்த பொருளாதார வர்க்க பின்னணி கொண்டவர் தான் இந்த பொருளாதார வர்க்க பின்னணி கொண்டவங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பல முரண்களை நம்ம பார்க்க முடியுது. ஜாதிய வன்கொடுமையும் நடந்துக்க வண்ணம் இருக்கு. இப்போ கூட திண்டுக்கல்ல அதை பத்தி பேசியிருக்கோம். ஏன்னா அந்த வீடியோவை போய் பாருங்க. இந்த மாதிரியான பல இக்கட்டான நிலையில இந்த காதல் அப்படின்ற ஒரு நுகர்வு பண்டத்தை நம்ம அணுக வேண்டியது இருக்கு. அது ஒரு முக்கியமான நுகர்வு பண்டம் வேற. இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.